யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. காத்தண்ணா, இந்த சாரியா ரொம்ப நேரமா ரிசப்ஷன்ல நிக்கிறாரு. மேடம் நீங்க வேற, நானே அங்கதான் நின்றுகிட்டு இருந்தேன். சார் வந்து நின்னதை பார்த்து ஷாக் ஆகி போய் இந்த வந்துட்டேன் மேடம். உங்களுக்கு மட்டும் இல்லைண்ணா, எல்லாருக்குமே ஷாக்காக தான் இருக்கு. சார் அவர் கேபின்லேருந்து எழுந்து வெளியில் வந்ததே கிடையாது. நேற்று கேன்டீனில் வந்து டீ குடிச்சதாகட்டும், இன்னைக்கு ரிசப்ஷனில் நிற்கிறதாகட்டும், எல்லாமே ஆச்சரியமாக தான் இருக்குண்ணா. சார் ஏதோ கன்ஃபியூஸ்டா இருக்கிற மாதிரியே தெரியல மேடம். இதையோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு மேடம். என்னதான் அவர் வெளியில வந்து நின்னாலும் அவர் சிந்தனை ஃபுல்லா வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. பட் என்ன ரீசனாக இருக்குன்னு தான் புரியல. மார்னிங் சார். மார்னிங் சாருமதி மேடம், எழுந்திருக்கலாம் வேணாம், அப்படியே உட்காந்துட்டே பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம், உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு சொன்னாங்களே, எப்படி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? சார், நான் மீரா மேம் கிட்ட தான் லீவ் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் என்ன ரீசனுக்காக லீவ் சொல்லியிருந்தேன்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. சாருமதி, ஜஸ்ட் ஓனர்னா ஓனரோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன், ஸ்டாஃபை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சார், அப்படிலாம் கிடையாது. என்னை பற்றி நீங்களாம் பேசுறது எனக்கு சந்தோஷமாக தான் சார் இருக்குது. என் அலைன்ஸ் பார்க்க வந்ததை பற்றி நீங்கள் விசாரிக்கிறது எனக்கு இன்னுமே சந்தோஷமாக தான் இருக்குது. ஸ்டாஃப்க்கு என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு அப்பப்போ சஞ்சய் மூலயமா அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சார், உங்களை பற்றி தெரியும். பட் பர்சனலாக வந்து என்கிட்ட கேட்குறதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னோட சிஸ்டர் மாதிரி தான். அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? ஓகே தான் சார், பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் மூவ் பண்ண வேண்டியதா சார். ஆஃபீஸ்லேருந்து உங்கள் மேரேஜுக்கு உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். அதுக்கு முன்னாடி உங்கள் மேரேஜ்க்காக ஏதாவது அமௌண்ட் தேவைப்பட்டாலோ ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலோ தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. இடத்துக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். சொல்லப்போனால் அது என்னோட பாக்கியன்னு கூட நினைக்கிறேன். எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் உங்களுக்கு நான் செய்ய மாட்டேன்னா அந்த மாதிரி சந்தோஷமாக நான் செய்வேன். ஸோ தயங்காமல் கேளுங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். ஃபர்தராக ஏதாவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், ஓகேவா? ஷூர் சார். மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஆமாம், எங்கே உங்கள் டீம் ஹெட்டையும் காணும், நான்சியும் காணும். 2 பேரும் பர்மிஷனா இல்லை லீவா? நான்சி ஒரு 1 hour பர்மிஷன் மேம். இப்போ உங்கள் டீம் ஹெட்டு? இப்போ பர்மிஷன்லாம் இல்லை மேம், வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் பார்க்கல. வர எல்லாரும் உங்கள் இஷ்டத்துக்கு போய்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த டீம் லீடர் லேட்டுன்னு என்கிட்ட சொல்லலை, நான்சி பர்மிஷன் என்கிட்ட சொல்லலை. யார்கிட்ட கேட்டுட்டு இதெல்லாம் முடிவு எடுக்கிறீங்க? நான்சி பெர்மிஷனை எங்கள் டீம் ஹெட்டுக்கிட்ட தானே மேடம் சொல்லியிருப்பாங்க. எங்கள் டீம் ஹெட் இப்போ நந்தினி மேடம் தானே, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு எடுத்துருப்பா. ஓ, சார் இருக்கீங்களா? அதை மறந்துட்டேன் பாருங்களேன். லாஜிக் வர கரெக்டாக பேசுவீங்க. கரெக்டு தான் சார். நான்சி பர்மிஷன் எடுத்தால் உங்கள் டீம் ஹெட் கிட்ட சொன்னால் போதும். பட் உங்கள் டீம் ஹெட் லேட்டாக வந்திருக்காங்களே, அது யார்கிட்ட சொல்லிட்டு பர்மிஷன் எடுக்கணும்னு கேட்குறேன். மேனேஜர் கிட்ட தானே சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் தானே இந்த கம்பெனியில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மேனேஜர், என்கிட்ட சொல்லலையா அவங்க? சாருக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களா? நான் அப்படிலாம் சொல்ல வரல. டீம் ஹெட் லேட்டுன்னு நீங்களே எப்படி முடிவு பண்ணிக்கிறீங்க? மேபி வந்திருக்கலாம், நீங்கள் இங்கே வந்த கேப்பில் அங்கே வந்திருக்கலாம், வெளியில் கூட இருக்கலாம். ஸோ சொல்ல முடியாதுல்ல மேடம். சார், ஃபர்ஸ்ட்டு உங்கள் நிலைமையே என்னன்னு தெரியல. நீங்களே லெத்தாஜிக்கில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ யாருக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேச தேவையில்ல. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஓகேங்க மேடம், நீங்கள் சொல்லி நான் பண்ணாமல் இருப்பேன்னா வாயை முடிக்கிறேங்க. திமிரு உடம்பு பூரா திமிரு வந்து சேர்ந்துருக்கீங்க பாரு எல்லாம். காலையில் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னு எங்களை திட்ட வந்திருக்கீங்க. ரீசன் சொல்லிட்டு எப்பவுமே திட்டுவீங்க. இன்னைக்கு ரீசனே இல்லாமல் திட்டிகிட்டு இருக்கீங்க, கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன ரீசன்னு நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா மேம்? வா, நீ லிஸ்ட்டில் சேர்ந்துட்டியா? அவங்க கூட சேர்ந்து நீ எப்போ கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்ச? புள்ள பூச்சி மாதிரி தானே இருந்த. அப்படியே நிற்ப, எதனாவது பேசினா எதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டேன். அப்படியே நீ ஒரு ரியாக்ட் பண்ணுற அப்படின்னா அது உன் கண்ணில் தண்ணி வரும். அதுதானே, அதையும் தாண்டி இன்னைக்கு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு. எல்லாரும் எல்லா சூழ்நிலையிலையும் அப்படியே இருக்க மாட்டாங்க. பேசணுன்ற சுச்சுவேஷன் வரும்போது பேசி தானே மேடம் ஆவாங்க. மேடம், நானும் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப நேரமாக கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த கோவம் எந்த ரீசனுக்காகன்னு தெரிஞ்சால் நாங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். நீங்கள் 2 பேர் மட்டும் சும்மா நிற்கிறீங்க. தனுஷ், கவிதா, நீங்களும் உங்கள் பங்குக்கு ஏதாவது பேச வேண்டியதானே? பவித்ரா மேடம் பேசிட்டாங்க, கார்த்தி சார் பேசிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் ஏன் சும்மா விட்டு வச்சிருக்கீங்க? நீங்களும் ஏதாவது உங்கள் பங்குக்கு 2 கொஸ்டின் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் ஒரே வழியா. என்னதான் நீங்கள் பெருமிதமாக என்ன கேளுங்கன்னு சொன்னாலும் நாங்கள் எப்படி மேடம் கேட்க முடியும்? அந்த ரைட்ஸ் எங்களுக்கெல்லாம் மேடம். உங்கள் மனசு கஷ்டப்படும்ல. ஏன்னா இவங்க 2 பேர் பேசுறதுக்கே இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் அப்செட்டாக இருப்பீங்க. நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம் அப்படின்னா நாளைக்கு உங்கள் மைண்ட் அப்செட் ஆகிடும் மேடம். வேணாம், விடுங்க. நீ வாயை திறந்து பேசாமலே இருந்திருக்கலாம். அமைதியாக நில்லுன்னா போதும். மேடம், நான் அமைதியாக தான் நிற்கிறேன். நீங்கள் தான் ஏதோ பேச சொன்னீங்க, அதனால தான் பேசினேன். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, இப்போ நான் எவ்வளோ அமைதியாக நிற்கிறேன்னு மட்டும் பாருங்க. நான் உங்களை எதுவும் கொஸ்டின் கேட்க மாட்டேன் மேடம். நான் அமைதியாகவே நிற்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டுங்களேன், கண்டிப்பாக நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன் மேடம்.
ஒரு ப்ராஜெக்ட்டை ஒழுங்கா பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்மள தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, நம்மளும் டிங்கு டிங்குன்னு ஆடலாம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, புரியுதா? எல்லாருக்கும் எல்லா டைமும் கடவுளை ஹெல்ப் பண்ணி மேல தூக்கி நிப்பாட்ட மாட்டாரு. ஏதோ உங்களுக்கு ஒரு டைம் லக் தான் அடிச்சிருக்கே தவிர மத்தபடி ஒன்றும் கிடையாது. சரி மேடம், கொஞ்சம் திருத்தம். அது பேர் லக் கிடையாது, எங்களோட டேலண்ட்டு. ஸோ எங்களோட டேலண்டால மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு. அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க மேடம். 100% சொல்றேன், அது உங்க டேலண்டால வந்தது கிடையாது. ஏதோ உங்க டீம் ஹெட் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, பிரகாஷ் சார் ஹெல்ப் பண்ணிருக்காரு, அது மூலமா வந்ததுதான். மத்தபடி உங்களுக்குலாம் டேலண்ட் இருக்கு நான் ஒத்துக்க முடியாது. மார்னிங்கே வந்து இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க மேடம். நாங்கள் இதனால கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது கூட வரும். ஸ்டாஃபை இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணிட்டு அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணலன்னு மட்டும் கத்துறதுக்கு என்ன மேடம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு? ரொம்ப ஓவரா வாய் பேசுறீங்க, பார்த்து பேசுங்க. நாங்கள் பார்த்து தான் மேடம் பேசுகிறோம். அதே மாதிரியே நீங்களும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு பேசுங்க. ஒரு ப்ராஜெக்ட் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த ப்ராஜெக்ட்டும் நல்லா பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ண கற்றுக்கோங்க. தேவையில்லாமல் இப்படி டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் என்கரேஜ் பண்ண தேவையில்ல கார்த்தி, உங்க புது டீம் ஹெட்டே உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் 2 நாள்ல உங்களை என்கரேஜ் பண்ணி தானே ப்ராஜெக்டை முடிக்க வச்சாங்கன்னு ஆஃபீஸே பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்க அவங்க சொல்றது கேட்டே ஒர்க் பண்ணுங்க. ஓகே மேம். மேம் அவ்வளோதானா? திட்டி முடிச்சிட்டிங்களா? நாங்கள் இப்போ போய் எங்கள் ஒர்க்கை பார்க்கலாமா? அதெல்லாம் திருத்த வாய்ப்பே கிடையாது. உங்களை வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், பாபு சாருக்கு தான் தெரியும். ஸோ உங்கள் புது டீம் ஹெட்டு இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களை பார்க்க போகிறாங்க, ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அதனால உங்களோட லட்சணம்லாம் அவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் புரிஞ்சிடும். ஸ்டார்டிங்கில் நான் ஹெல்ப் பண்ணதுனால ஏதோ நீங்கள் ப்ராஜெக்டை முடிச்சிட்டீங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் உள்ளே நான் வரமாட்டேன், பார்க்குறேன் என்ன டேலண்ட் உங்கள் டீம் ஹெட்டுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குன்னு. மேடம் வெயிட் பண்ணி பாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது மேடம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் மேடம். லாஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நல்லா தான் வாய் பேசுகிறீங்க, எல்லாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ என்னடா பிரச்சனை? எதுக்குடா காலையிலே வந்து சண்டை போட்டு போகுது? வீடு பார்த்துக்கலாம். சரி நீங்கள் பிளேஸ்க்கு போங்க, நானும் வரேன். ஏய் கார்த்தி, நீ ஏன்டா காலையிலேருந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவிதா, நீ போ. என்ன அப்படி பார்க்குறேன்? நல்லா இருக்க இப்போ? ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருந்தா எப்படி ஆக்டிவாக இருப்ப? இந்நேரம் என்கிட்ட எவ்வளோ வம்பு எடுத்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நானா உங்ககிட்ட வந்து பேசியும் நீ அவாய்ட் பண்ணுற அப்படின்னா ஏதோ டல்லாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. உடம்பு ஏதாவது முடியலையா? அப்படிலாம் இல்லை பவித்ரா, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது, அதான் என்னன்னு தெரியல. ஆமாம், லைட்டாக ஃபீவர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. தலை ரொம்ப வலிக்குதா? ம் ஆமாம். டேப்லெட் போட்டியா? டேப்லெட்லாம் போட்டுட்டேன். மார்னிங் ஆஃபீஸ் வர்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு தான் வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் சரியாக்கிடுவேன். சரி, ஏதாவது வேணும்னா கேளுண்ணா, ஏதாவது பண்ணாலும் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பவித்ரா. மதியம் எப்போவுமே கேன்டீனில் தான் சாப்பிட்றேன், வீட்டிலேருந்து சாப்பாடே கொண்டு வர மாட்டேன். இன்றைக்கி உடம்பு வேறு சரியில்லை, என்னோட சாப்பாடே ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நானே சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ 2 நாள் 3 நாள் என் கூட சாப்பிடு. மா என்ன திடீர்னு இவ்வளோ அக்கறையெல்லாம் பேசுகிறேன்? இல்லை, எப்பவும் துருன்னு பேசிக்கிட்டே இருப்பியா? இன்னைக்கு அமைதியாக இருக்க, அதான் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ கேரிங் எடுத்துக்கிறியே, அப்போ உள்ளுக்குள்ளே என்ன லவ் பண்ணுறதானே? கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? இதே கவிதா உடம்பு சரியில்லைனாலும் நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன், நான்சிக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன். அதே மாதிரி தான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, கேட்குறேன். லாஜிக்லாம் கரெக்டு தான், பட் என்ன தான் உனக்கு பிடிக்காதே? உன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கூட நான் இல்லை, அப்படி இருக்கும்போது ஏன் மேலே என்ன அக்கறை உனக்கு? அக்கறன்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மனிதாபிமானம் தான். எப்பவும் துருன்னு இருக்கிற ஒரு பையன் திடீர்னு இப்படி ஆயிட்டானே அப்படின்றதுனால கேட்டேன். அதையும் தாண்டி நீ என்கிட்ட வந்து நின்றுட்டுருக்க, உனக்கு புரியுதா? அது உனக்கு ஃபீவர்ன்றதுனால தொட்டு பார்க்கறதுக்கு வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏய் இங்கே பாரேன். இல்லை ஒன்றும் இல்லை, நான் போகிறேன், நீ வா பிளேஸ்க்கு. பவி ஒரே ஒரு நிமிஷம் என்னை பாரேன். செகண்ட் உன் கண்ணில் என் அம்மாவை பார்த்தேன், எனக்கு உடம்பு சரியில்லைன்றப்போ நீ துடிச்சு போயிட்ட. கிட்ட வந்து என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு 1000 கொஷின் கேட்ட. அந்த ஒரு பார்வையிலையும் அந்த வார்த்தையிலையும் நான் என் அம்மாவை உணர்ந்தேன். உடம்பு சரியில்லாதப்ப எல்லாரும் தேடுறது அம்மாவோட பாசத்தை தான். அந்த பாசத்தை ஒரு செகண்ட் உன் கண்ணில் பார்த்ததே எனக்கு திருப்தியாக இருக்குது பவி. ஏன் அம்மா வீட்டில் இல்லையா? ஊருக்கு போயிருக்காங்களா? ஆமாம். சரி ஓகே, ஃபீல் பண்ணாத, உடம்பு சரியாகிடும். பவி ஒரு டைமும் நான் உங்ககிட்ட லவ் யூன்னு சொல்கிறது விளையாட்டுத்தனமாக தான் உனக்கு புரியுதா? சீரியஸ்னஸாக புரியலையாடி? நீ வேணும்னா காதலிக்கணுன்றதுக்காக ஜாப்க்கு வந்திருக்கலாம், எனக்காக ஜாப்க்கு வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு காதலிக்கணும், கல்யாண வாழ்க்கை அப்படின்றத தாண்டி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. உனக்கே தெரியும் என் ஃபேமிலியை பற்றி. ஸோ அப்படிப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிற நான்லாம் காதலிக்கணும்னு நினைக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. என் ஃபேமிலிக்கு என்ன தவிர யாரும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு நான் தான் இருக்கேன். அதனால் என் லைஃப்பில் இந்த லவ்
மேரேஜ் அப்படின்றதுக்கெலாம் இடமே கிடையாது. ஏன் பவி, உன் ஃபேமிலியை என் ஃபேமிலியை நான் பார்க்க மாட்டேனா? அதில் உனக்கு நம்பிக்கை கிடையாதா? எனக்கு ஃபஸ்ட்டு உன் மேலே லவ்வே கிடையாது. அப்புறம் எப்படி அடுத்த கட்டத்தை பற்றிலாம் யோசிக்க முடியும்? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்க வந்தது இப்போ உனக்கு அட்வான்டேஜ் ஆகிடுச்சுல்ல. வாய் பேசாமல் இருக்கிறது உனக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சுல. சரி, நானும் அடக்க ஒடக்கமாக சென்டிமெண்ட்டாக பேசாச்சும் இவளோட மனசில் இருக்கிற காதலை வெளியே வர வைக்கலான்னு பார்த்தா முடியாது போலையே. நீ எப்போ ட்ரை பண்ணாலும் என்ன ட்ரை பண்ணாலும் தோற்று தான் போவேன். என்னை லவ் பண்ண வைக்கிறதுலாம் முடியாத விஷயம், புரியுதா? என் மனசில் அப்படி ஒரு ஆசையும் வராது. ஆமாம், ஆசை வராது. ஆசை வரலனாலும் வர வைப்பான் இந்த கார்த்தி. ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, தோற்று தான் போக போகிற. தேங்க்யூ. அப்புறம் முட்டைக்கண்ணி, உனக்கெல்லாம் உடம்பு சரியில்லையேன்னு பார்க்க கிட்ட வந்தேன் பார்த்தியா? என் தப்பு தான். நீ இப்படி தான் பேசுவ, இன்னமும் பேசுவ. ஏண்டி புருஷனுக்கு உடம்பு சரியில்லைனா பொண்டாட்டி பாத்திர தானடி செய்வா? அப்போ கிட்ட வந்து தானே விசாரிப்பா. அதான் மாமா கிட்ட உன்னை வர வச்சிருக்கு. மாமா மேலே நீ வச்சிருக்கிற லவ். யாரை புருஷங்கிற, யாரை பொண்டாட்டிங்கிற? வேணாலும் புருஷனா இருந்துக்கோ, நான் வேணா பொண்டாட்டியா கூட இருந்துக்கிறேன். அந்த ஜாப் கூட எனக்கு ஓகே தான். ஏன்னா உனக்கு லவ் பண்ணவே தெரியல புருஷனை. அதனால நான் வேணா கொஞ்ச நாள் பொண்டாட்டியா இருந்து உனக்கு எப்படி லவ் பண்றதுங்கிறத சொல்லித்தரவா? ஃபஸ்ட்டு உன்னை மைண்டில் வச்சுக்கோங்க கார்த்தி. நான் உங்களை பிடிச்சிருக்குன்னு என்ன சொல்லலை, அதையும் தாண்டி லவ் பண்ணுறேன்னு என்ன சொல்லலை. நீங்கள் கடைசி கட்டத்துக்கு போயிட்டீங்க, புருஷன் பொண்டாட்டின்னு. ஏய், நம்பிக்கை இல்லாதவன் தான் லவ்வர்னு சொல்லுவான். நம்பிக்கையோட இருக்கிறவன் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவான். நான் நம்பிக்கையோட இருக்கேன். அதனால நீ தான் என் பொண்டாட்டி, நான் தான் உன் புருஷன். போதுமா? பைத்தியம் பைத்தியம். தேங்க்யூ. மார்னிங் சாப்பிட்ட டேப்லெட்டை விட இப்போ முட்டைக்கண்ணி கண்ணை உருட்டி உருட்டி இந்த புருவத்தை தூக்கி தூக்கி பேசுகிற பாரு, அது தாண்டி என்னோட பெஸ்ட் மெடிசனு. இப்போ நான் எப்படி எனர்ஜி ஆகிறேன்னு மட்டும் பாரு. முட்டைக்கண்ணி, செருப்பு செருப்பு தான். அதை புது செருப்பு போட்டிருக்கியே பார்த்தேன். அதை பற்றி நான் பேச வரல. அந்த டிபார்ட்மெண்ட் அப்புறமா பேசுவோம். செருப்பு எப்படி இருக்குது, வாட்ச் எப்படி இருக்குது, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்போ என் முட்டைக்கண்ணிக்கிட்ட நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன். எவ்வளோ திட்டினாலும் உனக்கு உரைக்காதல்ல. பொண்டாட்டி திட்டுறதும் புருஷன் வாங்குறதும் சகஜம் தானடி. இதுக்கு நான் எப்படி கோச்சுக்க முடியும்? நீ சொல்றதெல்லாம் என் மைண்ட்ல இல்லை, என் காதுலையும் ஏறாது. ஓகேவா? முட்டைக்கண்ணின்னு கூப்பிட்டேன், ஏன்னு மட்டும் கேளு. அப்பதான் நான் உன்னை விடுவேன். சரி, ஓகே. நீ ஏன்னு கேட்குற மூட்ல இல்லை, நானே சொல்றேன். முட்டைக்கண்ணி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி. முட்டைக்கண்ணி, நீ முறைச்சு பார்த்தாலே மாமா கொஞ்சம் இவ்வொன்று இருக்கும். இன்னைக்கு ஜோரா இருக்கான்ல, தொட்டு வேற பார்த்துட்டியா? அப்படி எப்படி இருக்கு தெரியுமா? மூஞ்சே 10 நாளைக்கு கழுவ மாட்டேன். அதனால தான். ஏன்னா தொட்டு பார்த்த இடத்தலாம் நான் தொட்டு பார்த்து என் முட்டைக்கண்ணி என் மேலே கை வச்சு பார்த்தா அப்படின்னு உணர்ந்துக்கிட்டே இருக்கணும். மூச்சு கழுவணும் அப்படின்னா நீ தொட்ட இடம்லாம் மறைஞ்சு போயிடும்டி. எருமை. தேங்க்ஸ் டீச்சர்லாம். இருந்தாலும் தொட்டு பார்த்தது அல்டிமேட் தெரியுமா? எனக்கு ஃபீவர்னா தொட்டு பார்க்கணும்ல உனக்கு தோணுதுன்னு, இப்படி கிட்ட வந்து பேசணும்லாம் தோணுதுன்னு. நானும் நீ கிட்ட வந்துட்டேன்னு 3-4 டைம் ரிமைண்ட் பண்ணிட்டேன். ஆனால் நீ நகர்ந்தே போகல. இதுக்கு பேர் தாண்டி முட்டைக்கண்ணி லவ். என்னடி இதுக்கு மேலே நான் வந்து போலனா இதை வச்சு நம்மள சொல்லி காமிப்பான். நான் வந்து போயிருக்கியா? நீ நகர்ந்து போயிருக்க. ஆனால் உன் மனசு என்னவோ, என்னடா இவன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கான், நம்ம நகர்ந்து வந்துட்டோமே, இன்னும் கொஞ்ச நேரம் இவன் சொல்லாமல் இருந்தா அவன் கூட நின்றுப்போமே அப்படின்னு தானே நினச்சிட்டு இருக்க. அப்படி நான் நினச்சேன், உனக்கு தெரியுமா? நினச்சடி, எனக்கு தெரியும். நீ என்ன நினச்சாலும் எனக்கும் தெரியுமா? ஏன்னா என் ஹார்ட் உன்கிட்ட தானே இருக்கு, உன் ஹார்ட் என்கிட்ட தானே இருக்கு. அதனால நான் என்ன நினச்சாலும் உனக்கு தெரியும், நீ என்ன நினச்சாலும் எனக்கு தெரியும். சரி அடிச்சலாம். மாரியாதையா நகர்ந்து போடா. தெரியாம நீ அமைதியா இருக்கே. உனக்கு ஃபீவரின் நான் கிட்ட வந்துட்டேன், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவேன்? அப்படிதான் பண்ணுவேன். நீ என் கிட்ட வந்து அவ்வளோ நேரம் நின்று நான் ஏதாவது சொன்னேன்னா அதே மாதிரி நான் இப்போ கிட்ட வந்து நின்றுருக்கேன். நீ எதுவும் சொல்லக்கூடாது. என்ன மாதிரியே கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணணுன்னு. போடா. சி ஓடி அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சி வாடின்னு வேணா சொல்லுவேன். ஏன்னா என் பவி எப்போவும் என் கிட்டக்கே இருக்கணும், தள்ளி போகக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சி போடி பவி அப்படின்னு சொல்றது? என்ன? ஐ லவ் யூ. அனிச்ச மலரழகே, அச்சு அச்சு வெள்ள பேச்சழகே, என் கண்ணுக்குள்ள கூடு கட்டி காதுக்குள்ள கூவும் குயிலே, நீ எட்டி எட்டி போகையில விட்டு விட்டு போகும் உயிரே, மழையடிக்கும் சிறு பேச்சு. இவரை இன்னைக்கு ஃபுல்லாக எந்த ஒரு காரணத்துக்காகவும் பார்க்கக்கூடாது, நம்ம மனசு அலப்பாய விடக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்தோம். ஆனால் இப்படி என்ட்ராகும் போதே நிற்கிறாரே. எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கும் புரியல. நீ யாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னை பார்க்கணும் போலே தோணுது. எப்போ விடியும், எப்போ நீ வருவன் தான். ஆஃபீஸ் கேபின் விட்டு வெளியில் வராதன்னா இப்போது என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிறேன். நீ வருவ, உன்னை பார்க்கணுன்றதுக்காக. உங்கள் கண் பார்வையில் ஏதோ சொல்கிற மாதிரியே இருக்குது, நீங்கள் என்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குது. ஏதோ என்கிட்ட சொல்கிறேன், பேசுகிறேன். ஆனால் என்ன சொல்கிறேன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. நந்தினி மேம், என்னாச்சு? லேட்டா நீங்க?
ஆமாம் மேம், பஸ்ஸில் வந்தேன். பஸ்ஸு திடீர்னு பிரேக் டவுனு. ஸோ அதுக்கப்புறம் வேறு பஸ் மாறி வரதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு மேம். சரி ஓகே மேம். மீரா மேம் உங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பர்மிஷன் எதுவும் சொல்லலையாமே, அதனால். ஆமாம் மேம், பெர்மிஷன் சொல்லலை தான். இருந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வரணும்னு மட்டும்தான் யோசிச்சனே தவிர லேட் ஆகிடும்ன்றதை நான் யோசிக்கல. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷனும் சொல்லலை. அவங்கள்ட்ட போய் நான் சாரி கேட்குறேன் மேம். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் லேட்டாக வந்துட்டேனே. சார் நிற்கிறாரு, மறந்துட்டீங்களா? அவருக்கு விஷ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணாமல் கதை பேசிக்கிட்டு இருக்கேன் மேம். விஷ் பண்ணுங்க, மறந்துட்டீங்களா? ஆமாம் மேம், மறந்துட்டேன். சாரி சார். மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் நந்தினி. சாரி சார், வந்த பதட்டத்தில் நீங்கள் நின்னதை சரியாக கவனிக்காமல் விஷ் பண்ணாமல் விட்டுட்டேன். இட்ஸ் ஓகே நந்தினி, பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். நீங்கள் போய் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கேபினுக்கு வந்துட்டு போங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். ஓகே சார். வந்த பதட்டத்தில் என்னை கவனிக்காமல் விட்டுட்டியா? வந்த உடனே உன் பார்வையால் என்னை கொண்டுட்ட. அப்புறம் தான் நீ மற்றவங்களே பார்த்த. நீ என்னை பார்க்க மறந்துட்டேன்னு போய் தான் சொல்கிற. உன் கண்ணு 1000 கதை சொல்லுது, 1000 கேள்வி கேட்குது, 1000 பதில் சொல்லுது. அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். உடனே நான் உங்களை தான் பார்த்தேன். ஆனால் உங்கள் கண்ணு 1000 கேள்வி கேட்குது, 1000 பதில் சொல்லுது. உங்கள் கண்ணு என்கிட்ட ஏதோ பேசுது. அதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் உங்களே பார்த்துட்ருக்கேன். கம் டு மை கேபின் நந்தினி. ஷோர் சார். அப்பாடா, சார் போயிட்டாரா? என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவ்வளோ நேரம் செய்கிற ஒர்க்கை கூட செய்ய முடியாமல் நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் மேடம். என்னாச்சு மேம்? சார் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்காரா என்ன? ஆமாம் மேம், காலையில் நான் வந்து சேரில் உட்காரும்போதே வந்து நின்ன மனுஷன் இப்போ தான் போகிறாரு. இங்கே வரும்போதே இங்கே இருந்தாரா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேம், மார்னிங் நான் ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாடியே சார் இங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் காத்து அண்ணங்கிட்ட கேட்டேன். நைட்டு இங்கே தான் சாரும் சஞ்சய் சாரும் ஸ்டே பண்ணியிருந்தாங்களா? இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாரா? ஏன்? அதாவது ஒரு டைம் நைட்டில் சாருக்கு ஒர்க் இருக்கும்போது இருப்பார். ஸோ அவருக்குன்னு பர்சனலாக ஒர்க் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒர்க் இருக்கும்போது ஸ்டே பண்ணியிருப்பாரு. நேற்றையும் அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும், அதனால ஸ்டே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் மார்னிங் ஏன் வந்து இன்னைக்கு அட்மினில் நின்னார்னே தெரியல மேம். நான் ஜாயின் பண்ணதுலேருந்து அவரை அட்மின் பக்கம் பார்த்துருக்கேன். காலையில் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகும்போது ஒரு வாட்டி பார்ப்பேன், திருப்பி ரிட்டன் அவர் வெளியே போகும்போது ஒரு வாட்டி பார்ப்பேன், விஷ் பண்ணுவேன், அதோட சரி. ஆனால் இன்னைக்கு மார்னிங் வந்து நின்னதோடு இல்லாமல் நேற்று எனக்கு அலைன்ஸ் பக்கம் வந்தாங்கல்ல, அதை பற்றிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ரொம்ப நேரமாக வாசலையே பார்த்துக்கிட்டே தான் நின்றுக்கிட்டு இருந்தாரு. இப்போதோ உங்கள்கிட்ட பேசினோடனே போயிட்டாரு. என்கிட்ட பேசினோடனே போயிட்டாரா? அப்போ இவ்வளோ நேரம் எல்லாரும் வரும்போது பேசிட்டு நின்றுட்டு தான் இருந்தாரா? மேம், எல்லாருக்கிட்டையும் பேசல. எல்லாரும் வந்தாங்க, விஷ் பண்ணாங்க, உள்ளே போயிட்டாங்க. என்கிட்ட பேசினாரு அலைன்ஸ் பற்றி. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசியிருக்காரு, அவ்வளோதான். வேற யாருக்கிட்டையும் பேசல. விஷ் பண்ணவங்களுக்கு திரும்பி விஷ் பண்ணாரு, அதோட சரி. மேம், சார் வாசலே பார்த்து நின்றுட்டு இருந்தா எனக்கே பயமாக இருந்துச்சு மேம். இன்னைக்கு வேற ஏதாவது ஆடிட்டிங் மீட்டிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம் உங்களுக்கு தெரிஞ்சு? அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே சாருமதி. தெரியல மேம், ரொம்ப நேரமாக. ஆனால் இங்கே தான் நின்னாரு. வெளியில் யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். என்ன விஷயம்னு எனக்கும் புரியல. நானுமே அவர் நின்னோடனே பயத்திலே தான் இருந்தேன். என்ன சார் இங்கே வந்து நிற்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன் நான் இங்கே நிற்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அதோட நான் திரும்பி என் சிஸ்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே மேம், நான் போகிறேன். போயிட்டு ஏற்கனவே பெர்மிஷன் சொல்ல மீரா மேம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. நான் போய் பேசிட்டு சாரை போய் பார்க்குறேன். ஓகே மேம். வாங்க மேடம், வாங்க. டீம் ஹெட்டாக இருந்தால் மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா? அப்படிலாம் இல்லை மேம். அப்புறம் ஏன் மேம் இன்னைக்கு லேட்டாக வந்தது என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலை? சார் என்னை கூட்டி கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு நான் ஏன் மேம் இந்த ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கணும் சொல்லுங்கள்? மேம் சாரி மேம், பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பஸ்ஸு மாறணும், டைமுக்கு வரணுன்றதுல தான் எனக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சே தவிர கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கிறத மறந்துட்டேன் மேம். சாரி மேம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் மேம். ஹாய் மீரா, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன மீரா, நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சார் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே மீரா, குட். சூப்பராக பண்ணுங்க இந்த ப்ராஜெக்டை. தேங்க்யூ சார். அப்புறம் மீரா, ஏதாவது மீட்டிங்கில் இருந்தீங்களா? ஓ சார், டிஎல் இன்னைக்கு லேட்டு சார், பெர்மிஷன் சொல்லலை. அதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சார்.
ஓ அப்படியா? ஓகே மீரா, எமர்ஜென்சியாக இருந்திருக்கும், பெர்மிஷன் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஸோ விடுங்க, ஏன் ரொம்ப கொஷின் கேட்டுட்டு இருக்கீங்க? இப்போ தானே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு ஜஸ்ட் வார்ன் பண்ணி அனுப்புங்க போதும். ஓகே சார். ஓகே மீரா, அவங்கள பிளேஸ்க்கு அனுப்புங்க. அவங்க ஒர்க் பார்க்கட்டும். நீங்களும் உங்களோட ஒர்க்கை பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் இன்னும் சூப்பராக முடிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி முடிச்சிடுவீங்கல்ல? ஷுர் சார், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே மீரா, ஹாவ் அ நைஸ் டே. பாய். நீ எனக்கு ஒரு உண்மையை சொல்லுவீங்களா? எஸ் மேம், கேளுங்க. நீ இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதில் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஸோ இது வரைக்கும் இன்டர்வியூஸ் எதுவுமே பிரகாஷ் சார் பண்ணது கிடையாது. ஃபைனலாக ஒன்று ரோஹித் சார் செலக்ட் பண்ணுவார். பிரகாஷ் சார் பார்வைக்கு போகும், இந்த ஸ்டாஃப் வராங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்சனலாக அவர் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணது கிடையாது. அவர் அப்பாயிண்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் நீ தான். ஸோ அவருக்கு ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சர்க்கிளில் ஏதாவது ரெக்கமெண்டேஷனில் ஒன்று எடுத்தாரா? இல்லை மேம், நார்மலாக என்னோட பயோடேட்டா பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு தான் சொன்னார். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை இன்டர்வியூ பண்ணும்போது சரி, அவர் கால் பண்ணி உன்னை பிளேஸ்க்கு அனுப்புன்னு சொன்னார். இன்றைக்கி நீ லேட்டாக வந்திருக்க, இன்றைக்கும் கால் பண்ணி ஸோ அவங்க எமர்ஜென்சின்னு லேட்டாக வந்திருப்பாங்க, அனுப்புங்கன்னு சொல்கிறாரு. ஸோ நீ பெர்மிஷன் ஒரு வேளை சார்கிட்ட ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணியா? இல்லை மேம், நான் யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணலை. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டுட்ருக்கேன். இல்லைனா நீங்கள் கூப்பிட்டு பேசும்போதே நான் சார்கிட்ட யார்கிட்டயாவது சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்ல. லாஜிக் கரெக்டு தான். பட் உன்னை கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் பிரகாஷ் சார் லைனுக்கு வராரே, அதுதான் என்னோட கேள்வியாக இருக்குது. அந்த கொஷினை நீங்கள் சார்கிட்ட தான் மேம் கேட்கணும். எனக்கு தெரியாது, எனக்கு அதில் ஐடியாவும் இல்லை சார் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு. ஓகே, லீவ் இட். இன்னொரு 5 மினிட்ஸ் இங்கே நின்றுனாலும் அவர் காதுக்கு எப்படி தான் இன்ஃபர்மேஷன் போக்குன்னு தெரியாது. கால் பண்ணி இன்னும் டிஎல்ல பிளேஸ்க்கு அனுப்பலையான்னு கேட்பாரு. நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் மேம். இந்த பூமியில எப்ப வந்து நீ பிறந்த, என் புத்திக்குள்ள தீ பொரிய நீ விதைச்ச. அடி தீக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஓசரம் சிறுசுதான். அடி தெக்கு மர காடு பெருசுதான், சின்ன தீக்குச்சி ஓசரம் சிறுசுதான். ஆமாம், கூப்பிட்டுருந்தேன். ஆனால் சார், ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பண்ணணுமா சார்? கிளாரிஃபிகேஷன் வேணும் தான். பட் ஒன் செகண்ட். ரோஹித், சாரிடா, இன்னைக்கு என்னோட பர்சனல் ஒர்க்காக வெளியில் வந்துட்டேன். அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஏன் எதுக்குன்னெலாம் என்கிட்ட இதுக்கப்புறம் கேள்வி கேட்காத. உன் தம்பிக்கிட்ட தான் நீ கேட்கணுன்னு. ஆனால் பர்சனல் ஒர்க்காக தான் வெளியில் வந்திருக்கேன். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோடா. நான் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கவே இல்லை. இப்போ நீயாக தான் கால் பண்ணி அட்டண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க. அதனால உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. நான் சீரியஸாக கேள்வி கேட்க மாட்டேன். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. இப்படியே கொஞ்ச நேரம் ஃபோன் கூட பேசிக்கிட்டு இருங்க. ஆனால் ஃபோன் மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உங்களை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிறேன். ஏன் இப்படி எனக்கு தோணுதுன்னு தெரியல, ஆனால் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. டேய் ரோஹித், ப்ளீஸ்டா, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் கண்டிப்பாக ஈவினிங் சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஆஃபீஸ் பக்கம் வரவே சொல்லலை, கம்முன்னு ஓடி போயிடு. ஈவினிங் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னு வச்சுக்கோயேன், அடிதான் வாங்குவேன்ட்ட. சரி, அடிதானே வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து விட்டாங்க, அங்கே வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிட்றா ப்ளீஸ்டா. சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்னடா? ஒழுங்கா ஃபோனை வை சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் சாப்பாடு தேவையில்ல. நீ உன் வேலையை பாரு. பர்சனல் வேலையை தானே போயிருக்க, அதை முடிச்சுட்டு வா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தாருன்னு சாருமதி மேம் சொன்னாங்க. அப்போது இங்கே தான் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இவரை சாப்பிட சொல்கிறாங்க, இவர் சாப்பாடு வேணான்னு சொல்கிறாரு. அது மட்டும் புரியுது, சாப்பிடலையோ இவர்? ஒரு நாள் ஒரு வேலை சாப்பிடலன்னா ஒன்றும் ஆகிட மாட்டேன். மதியமும் நீ வந்தா நான் சாப்பிடுவேன், இல்லைனா சாப்பிட மாட்டேன். உன் வேலையை பாரு, நான் வைக்கிறேன். டேய் ஃபோனை கட் பண்ணாதடா. மாறி அதிகம் ஃபோனை வை. நீ வாயை முடிக்கிட்டு கம்முனரு. அவர் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன? நீ எதுவும் கேட்காத, சைலண்ட்டாக அவர் எதுக்கு கூப்பிட்டாரோ அதை கேட்டுட்டு ஒழுங்கா போயிடு. ஒன்று ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். நைட்டு ஃபுல்லாக உன்னை பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் உன்னை காரணமே இல்லாமல் கூப்பிட்டு இப்போ நிற்க வச்சிருக்கேன். உங்ககிட்ட என்ன காரணத்தை சொல்லி பேசுறதுன்னு எனக்கும் தெரியல. நீ யாருன்னு எனக்கு புரியல. ஆனால் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு தோணுது. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஐயோ நந்தினி, வாயை மூடிட்டு கம்முனருடி. அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு கேட்காத. உனக்கு இது தேவையே இல்லாத வேலை. நீ தேவையில்லாத வேலைலாம் பார்க்காத. ஒழுங்கா என்ன சார் எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு மரியாதையாக வெளியில் போகிறப்போ. ப்ராஜெக்ட் பற்றி தான் கேட்க கூப்பிட்டேன். சார் சொல்லுங்கள். நைட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்களா? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அட்மினில் சாருமதி மேம் சொன்னாங்க நீங்கள் நைட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்.
சும்மா அப்பப்போ ஸ்டே பண்ணுவேன், அதனால ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏன் கேட்குறீங்க? இல்லை சார், சும்மா தான் கேட்டேன். அப்புறம் இப்போ யார்கிட்டயோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தீங்க போல். கேட்குறது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க. நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணியிருந்ததுனால இன்னும் நீங்கள் சாப்பிட்லையா மார்னிங்? கேட்குறது தப்பா? நீ கேட்குறது உரிமையாக இருக்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுது. கேட்டதுக்காகவே சாப்பிடணும்னு கூட தோணுது. இன்னும் உன் கையால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனால் செய்வியான்னு தெரியலையே. ம். இங்கேயே ஸ்டே பண்ணதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேருந்து குடுத்து விட்டாங்க. பட் சஞ்சயும் என் கூட தான் இருந்தான். மார்னிங் ஏதோ பர்சனல் ஒர்க்காக வெளியில் போயிட்டான். அதனால நானும் சாப்பிடல. வந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே இருக்கு. அதான் கால் பண்ணி நான் எமர்ஜென்சின்னு வெளியில் வந்துட்டேன்டா. நீ சாப்பிடாம இருக்காத சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே சார், அவர் தான் சொல்கிறாருல்ல, சாப்பிட்லாம்ல நீங்கள். நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கும்போது சஞ்சய் என் கூட தான் எப்பவுமே இருப்பான். மார்னிங் போயிட்டு வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு வருவான். நாங்கள் 2 பேரும் தான் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். மோஸ்ட்லி அவன் கூடவே சாப்பிட்டு பழகிட்டேன். ஸோ இப்போ தனியாக சாப்பிட்ட ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால எனக்கு சாப்பிட தோணலை. நீ கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாரு. சாப்பிட்றதும் சாப்பிடாததும் அவரோட விருப்பம். ஒழுங்காக போயிடு நந்தினி, அடுத்த கொஸ்டின் கேட்காத. சார் சாப்பிடாம இருக்கீங்க, சாப்பிடுங்க சார். சாப்பாடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு கேட்க மாட்டியா? சார், யாரும் கூட இல்லைன்னு சாப்பிட்லையா? இல்லை நந்தினி, எடுத்து வச்சு கூட நான் சாப்பிட்டது கிடையாது. அவன் தான் எடுத்து வச்சு கொடுப்பான், நான் சாப்பிடுவேன். அதுவும் என் கூட இருந்து எல்லாமே எனக்கு பண்ணி பழகிட்டான். ஸோ அவன் கூட இல்லாமல் எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல, தனியாக சாப்பிடவும் பிடிக்கல. சொல்கிறாருல, கம்முன்னு போ நந்தினி, போதும். எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லு. நீ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். சார், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலனா நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டுமா? சாப்பிட்றீங்களா? எப்போ கேட்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நந்தினி வேணாம், உங்களுக்கு ஏன் சிரமம்? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை சார், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்க. மார்னிங் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு என் அப்பா சொல்லுவார். ஏன் சார், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடாதா? நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லை நந்தினி, உங்களை கஷ்டப்படுத்த வேணாமேன்னு தான். உங்களுக்கு ஓகேனா எடுத்துட்டு வாங்க, நான் சாப்பிட்றேன். ஓகே சார். எங்கே பேக் சைட் ரூமில் இருக்கா? ம் ஆமாம் நந்தினி. எடுத்துகிட்டு வரவா சார், இல்லை அங்கே எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களா? எடுத்து வைங்க, நான் வரேன். ஓகே சார். சார், எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். வேறு ஏதாவது வேணுமா? இல்லை நந்தினி, வேறு எது வேணாம், நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க. பரவாயில்ல சார், நீங்கள் தான் யாரும் இல்லைனா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்களே. பரவாயில்ல, நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை நந்தினி, எனக்காக உங்களை கஷ்டப்படுத்துறணும்னு ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால தான் நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சார், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்களும் சாப்பிடுங்களேன். வேணாம் சார், மார்னிங் சாப்பிடாமலாம் என்னை வீட்டை விட்டு வெளியிலே அனுப்ப மாட்டாங்க. அதனால் நான் ஃபுல்லாக சாப்பிட்டு தான் வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். சொல்கிறது எனக்கு என்னவோ உரிமையாக சொல்கிற மாதிரியே இருக்குது. நீ சாப்பிடு, சாப்பிடாம இருக்காதன்னு எங்கள் அம்மா தவிக்கிற மாதிரியே ஒரு தவிப்பு உன் கண்ணில் நான் பார்க்குறேன். உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கும்போது எனக்கு ஒரு திருப்தி இருக்குது சார். ஏன்னு தெரியல, நீங்கள் சாப்பிட்டா போதுன்னு இருக்குது. நீங்கள் சாப்பிடாம இருந்தது என் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என் கையாலே சாப்பாடு எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுத்து உங்களை சாப்பிட சொல்கிறது எனக்கு என்னவோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது சார். சாப்பிடுங்க சார். ஓ என்னோடு தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கொடுப்பா தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போனா சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா என்னோடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா என்ன எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்கைய மனசு சத்திரமா. உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நான் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. சரி, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா மார்னிங்கே? அப்படிலாம் இல்லை சார், நீங்கள் சாப்பிடாம இருந்தால் தான் மனசுக்கு ஏதோ கஷ்டமாக இருந்திருக்கும். நான் வேற நீங்கள் சாப்பிட்லன்றதை கேட்டுட்டேனா, ஸோ போய் எனக்கு வேலையே ஓடி இருக்காது. அதனால தான் நீங்கள் இப்போ சாப்பிட்டோன்னே எனக்கு திருப்தியாக இருக்குது. நான் சாப்பிட்லன்னு இவன் ஏன் ஃபீல் பண்ணணும்? நான் சாப்பிட்டதில் இவன் ஏன் திருப்தி அடையணும்? நான் சாப்பிட்லன்னு நீங்கள் ஏன் ஃபீல் பண்ண போகிறீங்க? நார்மலாக தான் சார், உங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு நீங்கள் சாப்பிட்லன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதனால தான் இப்போ நீங்கள் சாப்பிட்டோன்னே ஒரு திருப்தி இருக்குது, அதை தான் சார் சொன்னேன். உன் கண்ணு போய் சொல்லுது நந்தினி. நான் சாப்பிட்டதில் உனக்கு ஏதோ ஒரு திருப்தி கிடச்சிருக்கு. என்ன விளையாட்டாக கேள்வி கேட்குறீங்க சார்? நான் சாப்பாடு வைக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் பேசின மாதிரி இருந்துச்சு. சாப்பிட உங்களுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் நான் கொடுத்தோன்னே ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டீங்க. உங்கள் பார்வையில் ஒரு திருப்தி தெரியுது.
நீங்கள் சாப்பிட்டதுல ஒரு நிறைவு தெரியுது. உண்மையாகவே ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுவும் திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம் வந்திருக்கு சார் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததில்ல. தேங்க்ஸ் நந்தினி. பரவாயில்ல சார். எடுத்து வச்சுக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. பரவாயில்ல சார், நான் எடுத்து வச்சுட்டே போகிறேன். இல்லை நந்தினி, வீட்லேயும் சரி நாங்கள் சாப்பிட்ட பிளேட்டை நாங்களே தான் எடுப்போம். அத்தை இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸோ நம்ம சாப்பிட்டா நம்ம பிளேட்டை நம்ம தான் வாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சாப்பிட்டோன்னே நான் வாஷ் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் கழித்து திருப்தியாகவும் சாப்பிட்ருக்கேன். ஸோ நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ரொம்ப நல்ல பழக்கம் சார். நம்மளால் ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதை நம்மளே தான் செய்யணும். அடுத்தவங்க மேலே அந்த வேலையை திணிக்கக்கூடாதுன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. கரெக்ட் தான் சார். ஸோ இந்த விஷயம் என்னால் பண்ண முடியும்ல, அதனால நான் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் சாப்பிட்ட பிளேட்டு நான் எடுத்து வாஷ் பண்ணுறது தான் எப்போவும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வாஷ் பண்ணிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார். இருந்து வெளியில் கூட வரமாட்டீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சார். அப்படி இருக்கும்போது நான் வந்ததுலேருந்து உங்களை வெளியில் மட்டும்தான் பார்க்குறேன். கேபின்லேருந்து வெளியில் எழுந்து போகாதவன் நான். ஆனால் இப்போ உன்னை பார்த்ததுக்கப்புறம் கேபினில் நான் இருக்கிறதே கிடையாது. யார்கிட்டயுமே பேச மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட நீங்கள் பேசுறது ஏதோ ஒரு உரிமையாக இருக்குது சார். யார்கிட்டையுமே நான் பெருசாக பேசுனது கிடையாது. ஆனால் உன்கிட்ட பேசும்போது எல்லாமே பேசணும்னு தோணுது, எல்லாமே ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஆஃபீஸில் வந்ததுலேருந்து யார்கிட்டயுமே நான் பேசல சார். ஆனால் உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. கூட எப்போவுமே இருன்னு சொல்லணும்னு தோணுது. ஏன் ஏன் இப்படிலாம் இப்படிலாம் தோணுது தோணுது? சார்? ஏதாவது சொன்னீங்களா? இல்லை நந்தினி, நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? இல்லை சார். நானும் எதுவும் சொல்லலை.